முதுமலை புலிகள் காப்பகம் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய வனவிலங்கு சரணாலயமாகும். இது யானைகள், புலிகள் உள்ளிட்ட வனவிலங்குகளின் வாழ்விடமாக மட்டுமின்றி தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களின் எல்லைப் பகுதியாகவும் அமைந்துள்ளது. சந்தனம், தேக்கு உள்ளிட்ட விலை உயர்ந்த மரங்களும் அரிய வகை மூலிகைகளும் இங்கு கொட்டி கிடக்கின்றன. அது மட்டுமின்றி வனவிலங்கு சரணாலயம், யானைகள் முகாம், காட்டு சஃபாரி போன்ற சுற்றுலா அம்சங்கள் உள்ளதால் இப்பகுதி சுற்றுலா பயணிகளின் விருப்ப தேர்வாக உள்ளது. ரம்மியமான சூழலில் காட்சியளிக்கும் இப்பகுதி கோடை காலத்தில் சில நேரங்களில் வறட்சியால் பாதிக்கப்படுகின்றன. அந்த சமயத்தில் காட்டு யானைகள், மான்கள், காட்டெருமைகள் போன்ற தாவர உண்ணிகளுக்கு பசுந்தீவன தட்டுப்பாடும் ஏற்படுகிறது. இதனால் உணவு தேடி அவை குடியிருப்புகளை நோக்கி படையெடுக்க தொடங்குகின்றன. தற்போது வறட்சி தொடங்கியுள்ளதால் முதுமலை வனப்பகுதிகளில் மரம், செடி, கொடிகள் அனைத்தும் கருக தொடங்கியுள்ளன. ஆனால் வனவிலங்குகள் மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் உண்ணி செடிகளோ அடர்ந்து வளரத் தொடங்கியுள்ளன. வனப்பகுதி முழுவதும் பார்த்தீனியம் செடிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு காணப்படுகிறது. எங்கு திரும்பி பார்த்தாலும் பார்த்தீனிய செடிகளே நிரம்பியுள்ளன. இதனால் காட்டு யானைகள், மான்கள், காட்டெருமைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு பசுந்தீவன தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. வனவிலங்குகளின் உடல்நலன் பாதிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே பார்த்தீனியம் செடிகளை முழுமையாக கட்டுப்படுத்த வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பார்த்தீனியம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் தான் இது. இதனுடைய பெயர் லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த பார்த்தீனியம் வட அமெரிக்காவினுடைய தாயகமாக கொண்ட தாவரம். இந்த தாவரம் இந்தியா முழுக்கவே எல்லா இடங்களிலுமே பரவி அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இந்த பிளான்ட் தாவரத்திலிருந்து வரக்கூடிய அந்த மகரந்த பொடி உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, மூச்சு திணறல், ஒவ்வாமை போன எல்லாம் வரும். இந்த பிளான்ட்டை கட் பண்ணி எடுக்கிறது, வெறுங்கையால புடுங்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு எல்லாமே இதாக தரிஞ்சு போயிடும். நிறைய ஸ்கின்ல எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு நிறைய தோல் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காரணம் இந்த பிளான்ட்னால இருக்கு. வட அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த பார்த்தீனியம் செடி நாடு முழுவதும் பரவி உள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக உயர்சூழல் மண்டலமான நீலகிரி மாவட்டத்தின் முதுமலை, முக்குருத்தி, பார்சன்வேலி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் அதிகளவு ஆக்கிரமித்து உள்ளதாக அவர்கள் புள்ளி விவரங்களுடன் குறிப்பிடுகின்றனர். வனவிலங்குகளுக்கு மட்டுமின்றி மனிதர்களின் உடல்நிலைக்கும் கேடு விளைவிக்கும் இவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆங்கிலேயர்கள் அறிமுகமான பின்னால அவர்கள் நாட்டிலிருந்து அலங்காரமாக மலர்கள் சொல்லி பார்த்தீனியம், லேண்டனா, இந்த மாதிரி பலவிதமான அந்நிய தாவரங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. இது குறிப்பாக சொல்லப்போனால் பார்த்தீனியம் கோதுமை விதையிலிருந்து இங்கே பரவியதாக கூறப்படுகிறது. இது ஒரு கட்டத்தில் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதை பற்றி யாரும் ஒன்றும் இதாக நினைக்கல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காடுகளில் முதுமலை, அப்புறம் முக்குத்தி, மற்ற எல்லா காடுகள்லையும் பார்த்தீனியம் அதிகமாக வந்துட்டு. இயற்கையை பாதுகாக்கும் வனப்பகுதிகளை ஆக்கிரமித்து கேடு விளைவிக்கும் அந்நிய நாட்டு செடிகளை அகற்ற நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக நீலகிரி செய்தியாளர் ஜெகதீஷ். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondayar G Square. For details call 8939750009.